ஹலோ மக்களே, வெல்கம் டு தி ஆதிரா சிண்டு சேனல். இன்றைக்கி இந்த லாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பொங்கல் லாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பொங்கலுக்கு நம்ம நைட்டு போயிட்டு கரும்பெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏரியாவில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுவாங்க. ஸோ அதனால் கோல போட்டின்னு சொன்னாங்க. அதனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கோலத்தை போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம இருக்க ஏரியாவில் வந்து நிறைய பேர் அந்த காம்படிஷனில் கலந்துட்டு சூப்பராக கோலம் போட்டிருக்காங்கங்க. மேபி ஒரு செகண்ட் ப்ரைஸ் இல்லை ஆறுதல் ப்ரைஸாச்சும் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் வாங்க. ஸோ பொங்கலுக்கு பெருசாக எந்த ஷாப்பிங்கும் இல்லைங்க. ஆஸ் யூஷுவலாக தியாக்கு ஆல்ரெடி காஸ்ட்யூம் இருந்துச்சு. ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஏர்லி மார்னிங்கே வந்து வெளியில் சூரியனை பார்த்து தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். நம்ம தியா குட்டியும் ரெடி ஆகிட்டாங்க, இனியா குட்டியும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. ஸோ அவங்களையும் அப்படியே கவர் பண்ணிவிட்டு நம்ம நல்லபடியாக பொங்கல் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டாச்சுங்க. ஸோ நாங்கள் எப்போவுமே வெளியில் 2 கரும்பு, அப்புறம் ஒரு காமாட்சி அம்மா விளக்கு, அப்புறம் வெத்தலையில் வந்து விநாயகர் பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு தான் சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் நல்லபடியாக கும்பிட்டு முடித்ததுமே நமக்கு வந்து நம்ம ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பேனர் கட்டியிருந்தாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண ஃபங்க்ஷன் இது. அதே வந்து இந்த இயரும் இதே மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கேம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ஒரு கேம், அப்புறம் அடல்ட்ஸ்க்கு ஒரு கேம், பெரியவங்களுக்கு ஒரு கேம்னு சொல்லிட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ போன வருஷத்தோடு இந்த வருஷம் நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. பசங்களாம் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அந்த 2 டேஸுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ரன்னிங் ரேஸ், லெமன் அண்ட் த ஸ்பூன், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாமே கிட்ஸுக்கு இருந்தது. கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸ்க்குமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மிடில் வந்து எல்லாேருக்கும் டீ ப்ரொவைட் பண்ணாங்க. அப்புறம் கிட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்நாக்ஸு, கேக்ஸு, இந்த மாதிரி வந்து எல்லாமே கொடுத்தாங்கங்க. ஸோ ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பிக் பாஸில் வர கேம்ஸ் மாதிரி கலர் பால்ஸை வந்து ஷஃபில் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டம்ளர் வச்சு பால்ஸ் அடிக்கணும். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நான் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். பட் வந்து பசங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கங்க. நல்லா போச்சு இந்த பொங்கல். எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஏரியாவில் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஒரே பழத்தில் இருக்கிறாங்க பாருங்க 2 பேரும். சீக்கிரம் அங்க பாருங்க. அதே கலத்துக்கு அதே பாக்ஸ்ல போறாங்க பாருங்க. ஓகே என்ன அண்ணே ஒரே பழத்தில் இருக்கா? பாத்தியறா, ஒரே பழத்தில் இருக்க சாமி போறா. எல்லாத்துக்கும் எல்லாரே போட்டுக்கிட்டு இருக்கான். கையை தூக்கு, முச்சா கையை தூக்கு. இல்ல முடியல. இதுல மட்டும் போவீங்க. பாட்டு போட்டு விடுப்பா, வேகமா கிளாப் பண்ணுங்கப்பா. ஸோ ஈவினிங் உரி அடிக்கிறதுக்காக பானலமும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் கிஃப்ட்ஸ் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் பலூன் கேம்ஸ்க்காக பலூனில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அந்த கேம். அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? டேய்
அப்புறம் கப்புள் கேம்ஸ் கூட இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. சூப்பர். திரும்பக்கூடாது. நல்லா வேகமா போடுங்க. காத்துக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க தான் போடணும். ரெடி 1 2 ஸோ அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொண்டு வரதுக்காக ஒரு ஸ்டேஜ் போட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணி எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லி சூப்பராக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம தியா குட்டி மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய குட்டி பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. ஸோ ஏஜ் லெவல் கிடையாது, கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கோ யார் வேணாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் யோகாசனம், கம்பு சுற்றுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்து சூப்பராக போச்சு.